ஒரு 10 நிமிஷத்துல சூப்பரான டேஸ்ட்ல நல்ல ஹெல்தியா லஞ்ச் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொத்தமல்லி சாதம் தான். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இந்த சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ஒரு டச் பண்ணிருங்க. இப்ப நாங்க சூப்பரான டேஸ்டான கொத்தமல்லி இலை சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல காரத்துக்காண்டி ஒரு 2 ல இருந்து 3 போல மிளகாய் எடுத்து உடைச்சி மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு சின்ன சைஸ் அளவு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, அடுத்ததா ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததா கொத்தமல்லி இலை சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல அரை ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்து, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்டு கடுகு உளுந்து இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு செவந்து வந்த பிறகு இதுல ஒரு பெரிய சைஸ் அளவு பெரிய வெங்காயமா எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 5 to 6 போல முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு இதுல ஒரு சின்ன சைஸ் அளவு தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி பழமும் அது கூட சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இதை நல்லா வதக்கி விட்ட பிறகு இதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். மிளகாய் தூள் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம அரைக்கும் போது மிளகாய் சேர்த்திருக்கோம். இப்ப பாருங்க எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மல்லி இலை பேஸ்ட் எடுத்து இதுல போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிடலாம். இந்த மசாலா பேஸ்ட் எல்லாம் நல்லா சுருள வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்ப பாருங்க சூப்பரா இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. எண்ணெயுமே சூப்பரா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல நான் ஏற்கனவே சாதம் வடிச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன். அந்த சாதத்தை எடுத்து இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். நீங்க லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம், இல்லைன்னா மதியானம் லஞ்சுக்கு செய்யலாம், இல்ல மிஞ்சின சாதம் இருந்துச்சுன்னா நைட்டு டின்னர் கூட செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பட்டனையும் பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போங்க.